நம்மை விட்டு விலகாமல் நம்மை காத்து வருகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 38:11. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள். துதிப்பதற்கு மத்தேயு 28:20. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நாம நல்லா இருக்கும் போதும் சந்தோஷமா இருக்கும் போதும் நிறைய பேர் நம்மளை சுத்தி இருப்பாங்க. அதுவே நமக்கு பிரச்சனையும் போராட்டமோ அல்லது வியாதியோ வந்துருச்சுன்னா நம்மளை விட்டு அநேகர் விலகிடுவாங்க. பிஸியான அந்த உலகத்துல தற்பிரியர் நிறைந்து இருக்கிற இந்த காலத்துல நாம யாரும் நமக்கு அன்பு செலுத்தணும்னு நம்ம கூடவே இருக்கணும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. அதுக்காக நம்ம கலங்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம கூட எப்பவுமே இருக்கிறேன்னு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கும் நம்ம கூட இருக்கிறார். அதனால விசுவாசத்தோடு நம்முடைய தனிமை மாறுவதற்கு கர்த்தரை நம்ம துணையாய் கொள்ளும்படி அவரை நம்முடைய வாழ்க்கையில வரவேற்கலாம். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் பொறுப்பேற்கும்படிக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு துணையாய் பக்கபலமாய் இருக்கும்படிக்கும் அவருக்கு நாம் இடம் கொடுக்கலாம். இந்த நாள்ல அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? துதிக்க வேண்டியது உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உன் கூடவே இருப்பேன்னு கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் கொடுத்த வாக்கில் என்றைக்கும் உண்மை உள்ள தேவனுமாய் இருக்கிறார். ஆகவே அந்த நல்ல தேவனை மாறாத நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.